ஹாய், வெல்கம் டு உசேன் ஆர்ட்டுகலாட்டா. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயினில் பார்க்குறோம். இதுதான் ராமநாதபுரம் ஸ்டேஷன். எங்களுக்கு 10:30 மணிக்கு திருச்சி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். புது பாலம் அங்கே தெரியுது பாருங்க. நான் சமோசா சாப்பிட்றேன், அதை கண்கொள்ளா காட்சியாக காணுங்கள். பாருங்கள், அதுதான் திருச்சி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். அது வருகிறது. அது வந்து எங்களை ஏற்றி கொண்டு ராமேஸ்வரத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் விடப்போகிறது. ட்ரெயின் ஏறிய உடனே எங்களுக்கு சீட்டு கிடைத்து விட்டது. நாங்கள் சந்தோஷத்தில் உட்கார்ந்துட்டோம். நானும் என் தம்பியும் சீட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். முதலாக ஸ்டேஷன் வருவது உச்சிப்புள்ளி. ஸ்டேஷன் மண்டபம். பீச் தெரியுது. அதை நாங்கள் கண்கொள்ளா காட்சியாக காண்டோம். ஆமணில் ட்ரெயின் கடல் பிரிட்ஜை தாண்டி போக போகுது. ரயில்வே பிரிட்ஜில் போக போகிறோம். போகிறது. ரொம்ப த்ரில்லாக உள்ளது. இதுதான் பாமன் ஸ்டேஷன். என்னமோ டைல்ஸை வச்சு கட்டின போல இருக்கு. பொழுது பாமன் ஸ்டேஷன் வந்துவிட்டது. அதில் ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருந்தது. இறங்க வேண்டிய ராமேஸ்வரம் வந்துவிட்டது. நாங்கள் இறங்குகிறோம். ராமேஸ்வரம் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ரிட்டர்ன் வந்தது. நாங்கள் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் என்றும் ரயிலில் வந்தோம். இது சாயந்தரம் 4 மணி ட்ரெயின். லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் பயணம் செய்தோம். அது எங்களுக்கு மட்டும் உள்ளதான கம்பார்ட்மெண்ட் என்று நாங்கள் நினைத்து கொண்டு டிராவல் பண்ணுறோம்.
மாமனோட ரோடு பிரிட்ஜ் வந்துருச்சு. ட்ரெயினோட நீளத்தை பாருங்களேன். மாமன், ரோடு பிரிட்ஜ் தெரிகிறது. அதில் இப்போ நம்ம கடல் பிரிட்ஜில் போக போறோம். ரெடியாக கண்கொள்ளா காட்சியாக பாருங்கள். இங்கிருந்து பார்த்தா கப்பல் போகிற அந்த லிஃப்ட் பாலம் தெரியுது பாருங்க. கண்கொள்ளா காட்சியாக காணுங்கள். ரோட்டு பாலத்தில் போகிறவங்களுக்கு டாட்டா காட்டுறேன். ரெண்டு நிமிஷம் கடல்ல போகுது ட்ரெயின். இந்த கிளிப்பு ரோடு பிரிட்ஜிலேருந்து எடுத்தது. ட்ரெயின் எப்படி போகுதுன்னு பாருங்க. சிதம்பரம் எக்ஸ்பிரஸ் எந்த ஸ்டேஷன்லையும் நிற்கல. டைரக்டாக சிதம்பரத்தில் தான் நின்றுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.